டிஎன்பிஎஸ்சி அகாடமியோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் பார்த்துடலாம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டு செய்திகள், அப்புறம் நேஷனல் லெவல்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அடுத்து இந்தியாவும் உலகமும், கடைசியா எக்ஸாம்க்கு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஓகே, முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம மாநிலத்தோட கலாச்சாரம், பாரம்பரியம், அப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் சம்பந்தமா சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். சென்னையோட அடையாளங்கள்ல ஒன்னான விக்டோரியா பப்ளிக் ஹால் பத்தே ஒரு சூப்பரான அப்டேட். இப்போ அத சிங்கார சென்னை 2.0 திட்டத்துக்கு கீழே முழுசா புதுப்பிச்சு திறந்து வச்சிருக்காங்க. இது நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான ஸ்டெப். இந்த ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்க்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 32.62 கோடி ரூபாய். இந்த நம்பர் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல இந்த மாதிரி திட்டங்களோட பட்ஜெட் பத்தி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த புதுப்பிச்ச ஹால்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு நீங்க கேட்கலாம். உள்ள போனீங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்த 160 இசைக்கருவிகளோட கண்காட்சி இருக்கு. அது மட்டும் இல்ல, பல்லாவரத்துல இருந்து கீழடி வரைக்கும் நம்ம தமிழர் நாகரிகத்தோட சான்றுகளையும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரி, கல்ச்சர் சிலபஸ்க்கு நேரடியா சம்பந்தப்பட்டது. சோ ரொம்ப முக்கியம். அடுத்ததா ஒரு முக்கியமான சமூக நலன் சார்ந்த செய்தி. சென்னையில மெரினா பீச்ல வீடு இல்லாதவங்க தங்குறதுக்காக ஒரு புது நைட் ஷெல்டர், அதாவது இரவு தங்குமிடம் திறந்திருக்காங்க. இது கவர்மெண்டோட சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்ல ஒரு முக்கியமான முயற்சி. ஓகே, இப்ப தமிழ்நாட்டை விட்டு நேஷனல் லெவலுக்கு போலாம். இந்தியா முழுக்க நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள்ல ஒரு ரவுண்ட் அப் பாத்திரலாம். முதல்ல விருதுகள் மற்றும் கௌரவங்கள். செகந்திராபாத்ல 26வது அகில இந்திய போலீஸ் பேண்ட் போட்டி நடந்தது. இதுல யார் டாப் வின்னர்ஸ்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ஆர்பிஎஃப், அப்புறம் சிஐஎஸ்எஃப். இவங்க தான் முக்கிய விருதுகளை தட்டிட்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தா ஆண்களுக்கான பிராஸ் பேண்ட் கேட்டகரியில ஆர்பிஎஃப் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கான பிராஸ் பேண்ட்லயும் சரி, ஓவரால் கேட்டகரியிலயும் சரி, சிஐஎஸ்எஃப் தான் வின்னர்ஸ். இந்த வின்னர்ஸ் லிஸ்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விமென் எம்பவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நியூஸ். நேஷனல் கமிஷன் ஃபார் விமென், அதாவது NCW, இப்போ சக்தி ஸ்காலர்ஸ்னு ஒரு புது ஃபெலோஷிப் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்காகனா இளம் ஆராய்ச்சியாளர்களுக்காக. இந்த திட்டத்தோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தி ரீசர்ச் பண்றதை என்கரேஜ் பண்ணணும். இதுக்கு 21ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற இந்திய குடிமக்களுக்கு 6 மாச ரீசர்ச்க்கு 1 லட்சம் ரூபாய் கிராண்ட் கொடுக்கறாங்க. விமென் சேஃப்டி, அவங்களோட சட்ட உரிமைகள் மாதிரியான தலைப்புகள்ல ரீசர்ச் பண்ணலாம். இப்ப எக்கானமி பக்கம் வருவோம். சைபர் ஃப்ராடுக்கு எதிரா கவர்மெண்ட் ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஒரு புது டூலை வச்சு கிட்டத்தட்ட 660 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆன்லைன் மோசடிகளை தடுத்திருக்காங்க. இது சைபர் செக்யூரிட்டியில ஒரு பெரிய மைல்கல்லுன்னே சொல்லலாம். இந்தியாவோட ரீட்டெயில் செக்டார்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. டார்க் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்ற ஒன்னு 2030க்குள்ள 3 மடங்கு அதிகமாகி 7500 உயரப்போகுதாம். சரி, அப்படின்னா என்ன இந்த டார்க் ஸ்டோர்ஸ்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, டார்க் ஸ்டோருங்கிறது ஒரு கடை மாதிரி தான். ஆனா அதுக்குள்ள நீங்க போக முடியாது. இது ஆன்லைன்ல வர ஆர்டர்ஸை பேக் பண்ணி ரொம்ப வேகமா டெலிவரி பண்றதுக்கான ஒரு ஹப் மாதிரி. நம்ம நாட்டுல இந்த குவிக் காமர்ஸ் இவ்ளோ வேகமா வளரத்துக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். இப்போ டிஃபரன்ஸ் செக்டார்ல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட். நம்ம இந்திய அரசு நிறுவனமான இந்தியா ஆப்டல் லிமிடெட் ஒரு பிரெஞ்சு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ரொம்ப ஹைடெக்கான பாதுகாப்பு சிஸ்டம்ஸை இனிமே இந்தியாலே தயாரிக்க போறாங்க. அப்படி என்ன சிஸ்டம்ஸ் தயாரிக்க போறாங்கன்னு பார்த்தா 2 முக்கியமான பேருங்க. சிக்மா 30N அப்புறம் CM3MR. இதுல இந்த சிக்மா 30Nங்கிறது பீரங்கிகளுக்கும் ஏவுகணைகளுக்கும் வழிகாட்டுற ஒரு நேவிகேஷன் சிஸ்டம். இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது GPS சிக்னல் இல்லாமலேயே துல்லியமா வேலை செய்யும். யோசிச்சு பாருங்க, ஒரு போர் நேரத்துல எதிரிங்க GPS ஜாம் பண்ணிட்டா கூட நம்ம ஆயுதங்கள் குறித்தப்பாம இலக்கை தாக்கும். இது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். அடுத்து சயின்ஸ்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சில உயிரினங்கள், உதாரணத்துக்கு தட்டைப்புழு, அதோட உடம்பு துண்டானாலும் எப்படி முழுசா மறுபடியும் வளருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் நியோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்டெம் செல்கள் தான். இந்த செல்கள் காயம்பட்ட இடத்துல பிளாஸ்டெமா அப்படிங்கிற ஒரு செல் கூட்டத்தை உருவாக்கி அதுலேருந்து ஒரு முழு புது உடலையே உருவாக்கிடுது. உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்குல்ல. என்விரான்மெண்ட் சம்பந்தமா ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு வந்திருக்கு. சதர்ன் ஓஷன், அதாவது தென் பெருங்கடல், நாம நினைச்சதை விட அதிகமா கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்குதுன்னு ஒரு புது ஸ்டடி சொல்லுது.
இது நம்ம கிளைமேட் சேஞ்ச் மாடல்ஸையும் உலகத்தோட கார்பன் சுழற்சி கணக்கீடுகளையும் மாத்தி அமைக்கக்கூடும். சரி, இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பக்கம் போலாம். உலக அரங்கில் இந்தியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு முக்கியமான ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் பத்தி தான் பேச போறோம். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடுவுல ஒரு பெரிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட், அதாவது FTA சைன் ஆகியிருக்கு. இது 2 நாடு வர்த்தகத்திலயும் ஒரு புது அத்தியாயம்னே சொல்லலாம். சரி, இந்த அக்ரீமெண்டால இந்தியாவுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னு பார்ப்போம். இந்த டீலோட ஹைலைட்ஸ் என்னன்னா, நம்ம இந்தியாலேருந்து போற 100% பொருட்களுக்கும் நியூசிலாந்துல வரி கிடையாது. அது மட்டும் இல்லாம நியூசிலாந்து நம்ம நாட்டுல $20 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. வருஷத்துக்கு 5000 இந்தியர்களுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவும் கிடைக்க போகுது. இதுல முக்கியமான விஷயம், நம்ம பால், விவசாயம் மாதிரியான சென்சிட்டிவான துறைகளுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி பாதுகாத்திருக்காங்க. சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். எக்ஸாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூல நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இதோ. 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். 1, விக்டோரியா பப்ளிக் ஹால். இது சிங்கார சென்னை 2.0 திட்டத்தோட ஒரு பகுதி. 2, சக்தி ஃபெலோஷிப். இதை கொண்டு வந்தது நேஷனல் கமிஷன் ஃபார் விமென். 3, இந்தியா நியூசிலாந்து FTA. இதனால நம்ம எக்ஸ்போர்ட்ஸ்க்கு 100% டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கும். 4, சிக்மா 30N, GPS இல்லாம வேலை செய்யற டிஃபென்ஸ் நேவிகேஷன் சிஸ்டம். இந்த 4 பாயிண்ட்டையும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த எக்கனாமி, டிஃபென்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்ல இந்தியாவோட நீண்ட கால வளர்ச்சிக்கு எது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ல சந்திப்போம். நன்றி.